அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல தான் முத்தையாவோட சிறிய குடிசையும் இருந்துச்சு. முத்தையாவுக்கு வயசு 50 தாண்டி இருக்கும். உடல் உழைப்பு தான் அவரோட மூலதனம். விடிஞ்சா பழைய இரும்பு பொருட்கள், கிழிந்த துணிகள், பயன்படுத்த முடியாத பிளாஸ்டிக் சாமான்களை தேடி தெரு தெருவா நடக்கிறது தான் அவரோட வாழ்வாதாரம். அவர் வாங்குற பழைய பொருட்களை எல்லாம் ஒரு குடோன்ல சேர்த்து அதை விச்சு வர்ற சொற்ப காசை கொண்டுதான் தன்னோட குடும்பத்தையும் காப்பாற்றி வந்தாரு. அவரோட மனைவி லட்சுமி கணவனோட வறுமையை பார்த்தும் பழகி விட்டவ. இவங்களோட ஒரே மகள் தான் செல்வி. அவ அருகில உள்ள அரசு பள்ளியில 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு வரா. எங்க வீட்டுல அரிசி தீர்ந்து போச்சு, இன்னைக்கு எப்படியும் ஒரு 5 கிலோ அரிசி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு லட்சுமியும் காலையில கவலை நிறைஞ்ச முகத்தோட சொன்னான். கவலைப்படாத லட்சுமி, இன்னைக்கு நல்ல பொருள் ஏதாவது மாட்டுதான்னு பாக்குறேன், வித்தா கையில காசு வரும், அதை வச்சு அரிசி வாங்கிட்டு வரேன்னு மனைவியை சமாதானப்படுத்திக்கிட்டு தன்னோட தோல்ல பழைய சாக்கு பையையும் கையில ஒரு இரும்பு கம்பியையும் தூக்கிக்கிட்டு வீட்டை விட்டு புறப்பட்டாரு முத்தையா. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. பெரியதொரு வீட்டுல இடிக்கப்பட்ட பழைய கட்டட பகுதிக்கு பக்கத்துல குப்பை மேடுகளை தோண்டி பழைய பொருட்களையும் தேடிக்கிட்டு இருந்தாரு முத்தையா. பல மணி நேர உழைப்பிற்கு பிறகு சிறு துளையிட்ட வாளிகளும் இரும்பு துண்டுகளும் மட்டும்தான் கிடைச்சிச்சு. போதிய வருமானம் கிடைக்கவில்லைன்னு ஏமாச்சத்தோடு அவர் திரும்பி போகும்போதுதான் அந்த இடிபாடுகளுக்கு இடையில ஒரு மூலையில மண் மூடிய பழைய பொருள் ஒன்றும் அவரோட கண்ணுல பட்டுச்சு. அதை எடுத்து பார்த்தாரு. அது ஒரு காலத்துல பயன்பாட்டுல இருந்த பழங்காலத்து வெண்கலத்திலான மண்ணெண்ணெய் விளக்கு. அது மீது படிஞ்சிருந்த மண்ணை தட்டி துடைச்சப்போ அதோட அசல் வடிவமும் வெளியே தெரிஞ்சிச்சு. ஏதோ ஒரு விசித்திரமான வேலைப்பாடுகளோட அந்த விளக்கும் இருந்துச்சு. சரி, இதுக்கு கடையில நல்ல விலை போகலனாலும் பழைய வெண்கல பாத்திரமா எடைக்கும் போடலாம் அப்படின்னு நினைச்ச முத்தையா அதை தன்னோட சாக்கு பையில அடியாளத்துல பத்திரமா போட்டுக்கிட்டாரு. மாலையில தன்னோட பழைய கடைக்கு வந்தாரு முத்தையா. அன்னைக்கு சேர்த்த பொருட்களை எல்லாத்தையும் தரம் பிரிச்சு வச்சுட்டு சாக்கு பையையும் குடைஞ்சாரு. அப்பதான் அந்த மண்ணெண்ணெய் விளக்கும் மீண்டும் அவரோட கண்ணுல பட்டுச்சு. கடையோட மூளையில இருந்த மேஜையில அந்த விளக்க வச்சுட்டு நாளைக்கு இதை யார்ட்டையாவது கொண்டு போய் காட்டி பணத்தை வாங்கிக்கிறலான்னு நினைச்சாரு. அன்னைய தினத்தோட களைப்பு அதிகமா இருந்ததால கடையை மூடிவிட்டு வீட்டிற்கும் செல்ல தயாரானாரு. அவர் கிளம்பும் போது திடீர்னு கடையில ஒரு விசித்திரமான நறுமணமும் பரவுச்சு. அதுவரை இல்லாத அமைதியும் ஒரு மெல்லிய பொன்னிற வெளிச்சமும் அந்த விளக்குல இருந்து தோன்றுவதையும் முத்தையா கவனிச்சாரு. என்ன இது, பகல் நேரத்துல இப்படி மினுக்குதே அப்படின்னு வியப்போட அதையும் தொட்டு பார்த்தாரு. ஆனா சோர்வு காரணமாக அதை அதிகம் யோசிக்காம விளக்க அங்கேயே மேஜை மீது வச்சுட்டு வீட்டுக்கும் நடந்து போனாரு. அன்னைக்கு ராத்திரி முத்தையா தூங்கிட்டு இருந்த போது நள்ளிரவு நேரத்துல அவரோட கடைக்குள்ள ஏதோ வெளிச்சம் தெரிவது போல இருந்துச்சு. மறுநாள் காலையில வழக்கத்தை விட சீக்கிரமாவே கடையை திறக்க வந்தார் முத்தையா. கதவை திறந்த அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியும் காத்திருந்துச்சு. அவரு நேச்சு வச்சிருந்த அந்த பழைய மண்ணெண்ணெய் விளக்கு இப்போ ஜொலிச்சு கொண்டிருந்துச்சு. அதோட மட்டும் இல்லாம அந்த விளக்கு சுற்றி இருந்த பழைய இரும்பு துண்டுகளும் குப்பைகளும் மறைஞ்சு போய் அதுக்கு பதிலா சுத்தமான பளபளக்கிற புதிய வெள்ளி தட்டுகளும் வெண்கல சிலைகளும் அடுக்கப்பட்டிருந்துச்சு. ஐயோ, இது என்ன அதிசயம்! நேத்து நான் வச்ச பழைய சாமான்லாம் எங்க போச்சு? இந்த வெள்ளி பொருட்கள் எப்படி இங்க வந்துச்சு? அப்படின்னு நடுங்கும் கரங்களோட அந்த விளக்கையும் நெருங்கினாரு முத்தையா. அவர் எதிர்பாராத நேரத்துல அந்த விளக்கு தானாகவே ஒரு முறை லேசா அசைஞ்சிச்சு. அப்போ ஒரு மெல்லிய குரல் காய்ச்சல ஒலிப்பது போலயும் இருந்துச்சு. முத்தையா, உன்னோட உழைப்புக்குரிய காலம் வந்துட்டு. என்ன மீட்டெடுத்த உன்னோட வறுமையே நான் போக்குவேன். உன்னோட மன தூய்மைக்கு நான் வரமும் தர்றேன் அப்படின்னு சொல்லிச்சு. முத்தையா பயத்தால நடங்கினாலும் அந்த விளக்கு தனக்கு தீமை செய்யாதுங்கிறதையும் உணர்ந்தாரு. பயத்தோட கைகளையும் கூப்பி, சாமி, என் குடும்பத்தோட கஷ்டம் தீர வழிகாட்டுங்கன்னு சொன்னாரு. அன்னையில இருந்து முத்தையாவோட வாழ்க்கையில பெரும் மாற்றங்கள் நிகழவும் தொடங்குச்சு. அவர் கடையில எந்த ஒரு பழைய இரும்பு பொருளை வச்சுட்டு இந்த விளக்கை என்னோட குடும்பத்தோட வறுமை தீர உதவுன்னு மனசார நினைச்சாலே போதும். மறுநாள் காலையில அந்த பொருள் விலை மதிப்பற்ற புதிய பொருளாகவோ அல்லது பணமாகவோ மாறி இருந்துச்சு. ஆனாலும் முத்தையா பேராசப்படவே இல்லை. தன்னோட குடும்பத்தோட அன்றாட தேவைகளுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் அந்த மந்திர விளக்க பயன்படுத்தினாரு. முதல்ல தன்னோட ஓலை குடிசைகளையும் சீரமைச்சாரு.
ஓலை குடிசைகளை பிரிச்சுட்டு அதுக்கு பதிலா ஓட்டு வீடுகளையும் எழுப்பினாரு. தன்னோட மகள் செல்விக்கு சின்னதா ஒரு நகையையும் செஞ்சாரு. தன்னோட மனைவியோட முகத்துல பல வருடங்களுக்கு பிறகு மகிழ்ச்சியான சிரிப்பையும் கண்டாரு. அது மட்டும் இல்லாம தன்னை போல கஷ்டப்படுற ஏழை எளிய முதியவர்களுக்கும் ஆதரவு வச்சவங்களுக்கும் தன்னோட சொந்த பணத்துல இருந்து தாராளமா உதவவும் தொடங்கினாரு. தான் பெற்ற நன்மையை சமூகத்திற்கும் பகிர்ந்தளித்தாரு. இப்போ முத்தையா தன்னோட பழைய பொருள் சேகரிக்கிற தொழிலையும் நிறுத்தல. ஆனாலும் முன்பை போல அவர் வறுமையோட பிடியிலையும் இல்லை. அந்த தொழிலை சேவையாகவும் தன்னோட கடந்த காலத்தை ஞாபகப்படுத்துற அடையாளமாகவும் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாரு. அந்த மந்திர மன்னன விளக்கு இப்போ அவரோட வீட்டிலையும் ஒரு சிறப்பான இடத்துல பத்திரமா வைக்கப்பட்டுச்சு. அதுல இருந்து வர அந்த மெல்லிய பொன்னிற வெளிச்சம் முத்தையாவோட குடும்பத்திற்கு மட்டுமல்லாம அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒட்டுமொத்த ஏழை மக்களோட வாழ்விலும் ஒளியையும் ஏச்சிச்சு. வறுமையோட கோரை முகத்தால வாடிய முத்தையாவோட வாழ்க்கை அந்த அற்புத விளக்கிடமிருந்து கிடைத்த மந்திர சக்தியால தலைகீழ மாறுச்சு. உழைப்பிற்கான பலன் எப்போது வேண்டுமானாலும் எந்த வடிவத்திலனாலும் வரலாம் அப்படிங்கறத உணர்ந்த முத்தையாவும் தன்னோட குடும்பத்தோட நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையும் வாழ்ந்தாரு. அது மட்டும் இல்லாம உழைப்பு தான் வாழ்க்கையை முன்னேற்றுங்கிறதால அவரு தன்னோட தொழிலையும் விடவே இல்லை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற கதைகளை பார்க்கறதுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.